Hello friends, welcome to our channel Tanomika's Sweet Home. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ரொம்பவே டேஸ்டியான எம்மியான மசாலா சிக்கன் ஃப்ரை. இதுக்கு முதல்ல நம்ம ஒரு கடாயை வச்சுட்டு அதுக்கு மசாலாக்கு தேவையான பொருள்லாம் வறுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் வந்து நம்ம இன்னைக்கு மசாலால சேர்க்க போறோம். ஒவ்வொன்று ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் 2 மிளகாய் சேர்த்துக்கிறேன். ஒரு 3 பட்டை சேர்த்துக்கோங்க. ஒரு 4 லவங்கம் சேர்த்துக்கோங்க. நம்ம இன்றைக்கி வந்து 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கோம், அதான் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து இந்த அளவுக்கு போட்டால் கரெக்டாக இருக்கும். ஒரு 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. ஒரு இலை பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் மல்லி, ஒரு 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம், ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் ஜீரகம், இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு நம்ம ஆற வச்சு மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். எல்லாம் ஓரளவுக்கு வறுபட்டுருச்சு. இப்போ வந்து இதை ஆஃப் பண்ணிடலாம். இதை ஆறிட்டு நம்ம பொடி பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாயை வச்சுக்கோங்க. கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே ஒரு 2 பட்டை, ஒரு 3 கிராம்பு போட்டிருக்கேன். இது கொஞ்சம் பொரியட்டும். இப்போ இது கூடவே நம்ம ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இன்றைக்கி வந்து நான் ஒரு 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 கப் அளவுக்கு இந்த வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வந்து கலர் மாதிரி இந்த மாதிரி வதங்கணும். இப்போ வதங்கினதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டோட ராஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இன்றைக்கி 2 சின்ன தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா குழைய வந்து வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா இது ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு நல்லா வதங்கணும். பாருங்கள், இப்போ இதெல்லாம் நல்லா சேர்ந்து ஒன்றா வதங்கிடுச்சு. நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இன்றைக்கி 1/2 கிலோ சிக்கன் வந்து எடுத்து வச்சுருக்கோம். அதை வந்து நல்லா மஞ்சள் பொடியும் உப்பும் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் வந்து சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா சேர்த்துட்டு இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ வந்து இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி போட்டு நம்ம வந்து அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா மசாலா, அந்த மசாலா பொடியும் இது கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வைக்கும்போது நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். இது வந்து மிளகாய் பொடி மல்லிப்பொடி 2 கலந்தது. நீங்கள் வேணால் தனித்தனியாகவும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா இந்த மசாலாலாம் எல்லா இடத்துலையும் பைண்ட் ஆகிற மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. நம்ம ரெடிமேட் மசாலா சேர்க்குறத விட இந்த மாதிரி அரைச்சி சேர்க்கும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு
தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போவே ஓரளவுக்கு வெந்துருச்சு சிக்கன். இப்போ வந்து இது கூட ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். அப்போ தான் இந்த மசாலாவை வந்து சிக்கனோட சேர்ந்து நல்லா வந்து பைண்ட் ஆகும். நம்ம இன்றைக்கி ஃப்ரை தானே பண்ண போகிறோம், அதனால் நிறையா வந்து தண்ணி சேர்க்க தேவையில்ல. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மூடி போட்டு மூடி ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சுக்கலாம். சீக்கிரம் வெந்துடும் சிக்கன். கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து வேக வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ தண்ணி எல்லாம் நல்லா சுண்டிடுச்சு. சூப்பராக நம்மளோட ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. செம்ம டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்கும்போதே நல்லா சூப்பராக இருக்குல்ல, சாப்பிடவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை மல்லி போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான டேஸ்டியான மசாலா சிக்கன் ஃப்ரை ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.